நான் வந்து என்னோட 9th ஃபிலிம் அப்படின்றனால இஸ் இப்போ நம்ம ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறோன்னா, பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட், விச் இஸ் குட் திங் அப்படின்னா. பட் ஆனால் என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் குட் அவங்க க்ரியேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த கிளட்டரில் வந்து காணாமல் போகுது. ஆக்சுவலி இப்போ எனக்கு சில நாள்லாம் வந்து இப்போ சாங்ஸாகவே பார்த்தோன்னா திடீர்னு ஏதோ அது வந்து எனக்கு வந்து ரீச் ஆகும். ஏன்னா வந்து இட்ஸ் நாட் தட் நம்ம வந்து எல்லா டெய்லி வந்து வாட் இஸ் நியூலி ரிலீஸ்ன்னு சொல்லி கேட்குற ஆள் கிடையாது. பட் ஆனால் நம்மளுக்குன்னு சில சாங் பிடிக்கும், அது ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும்ல. எப்போயாவது நம்ம கண்ணில் வந்து அந்த யூடியூபோட சாங் வந்து வர்றதோ, இல்லை வந்து அதை வந்து நம்ம ஸ்பாட்டிஃபைல போய் கேட்குறதோன்றது இருக்குல்ல. ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருந்து அந்த மியூசிக் வந்து நம்மளை ரீச் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பெரிய டைம் எடுக்குது. ஸோ பிரச்சனை அங்கே தான் எனக்கு வந்து அது சம்டைம்ஸ் தோணும். ஏன்னா டூ மெனின்றப்போ வந்து அதில் சில விஷயங்கள் ஹைட் ஆகிடுதுல்ல அப்படின்றது. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.